சின்ன மருமகள் அப்கமிங் எபிசோடில் இங்கே தமிழ் செல்வி ஹோட்டலில் அடிச்சு நொறுக்க வந்த எல்லாரையுமே சேர்த்து அடிச்சு நொறுக்கிட்டு வந்துடுறாரு. அங்கே அதை நிறைய பேர் வீடியோ எடுத்து சோசியல் மீடியாக்கில் ரொம்ப வைரலாக பரப்பிடுறாங்க. அதுலேயும் ஒரு சில பேர் அங்கே என்ன சார் என்னாச்சு, ஏன் அந்த ஹோட்டலில் இவ்வளோ பேர் வந்தாங்க அடிச்சு நொறுக்குனாங்க, திடீர்னு நீங்கள் போய் எல்லாரையும் அடிச்சிட்டிங்களே என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்கும்போது சேது அங்கே சொல்லிட்டு வராரு. ஹோட்டலில் அடித்து நொறுக்குனாங்க 4 பசங்க, ஆனால் எனக்கு பெருசாக தெரில. ஆனால் ஒரு பொண்ணுக்கிட்ட போய் தப்பானதுக்கு முயற்சி பண்ணாங்க, அது மிகப்பெரிய தப்பு. எங்கள் அப்பா சொல்லியிருக்காரு, இது மாதிரி யாருக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணலாம், தப்பு இல்லை. ஆனால் அதுவே பெண்களுக்கு ஒன்று அப்படின்னா நாம் எதையுமே எதிர்பார்க்கக்கூடாது, முதல்ல அதை பிரச்சனையை முடிச்சுட்டு தான் பேசணும்னு சொல்லுவாங்க. எப்போதுமே எங்கள் அப்பா பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு சொல்லுவாங்க, நியாயத்தை பக்கம் நிற்கணும்னு சொல்லுவார். அதே மாதிரி தான் 10 பேர் இருந்தாலும் ஒரு பொண்ணுக்கு ஆபத்து அப்படின்னா கண்டிப்பாக நம்ம உசுரை கொடுத்தாது அந்த பொண்ணோட மானத்தை காப்பாற்றணும். இது எங்கள் அப்பாவுடைய கொள்கை, அதை நான் கடைப்பிடிக்கிறேன். எங்கள் அப்பாவை நான் தெய்வமாக மதிக்கிறேன். அதனால் அவர் சொல்லிக் கொடுத்த மாதிரியே நான் போய் சண்டை போட்டுன்னு சொல்கிறாங்க. இல்லை சார் 10 பேர் அடிக்கிறாங்க, 10 பேர் அடிக்கும்போது நீங்கள் ஒரு நாள் சண்டை போடுறது மிகப்பெரிய விஷயம், இதனால் உங்களுக்கு தான் ஆயிடுச்சா என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்கும்போது, ஒரு பொண்ணுக்காக பொண்ணோட மானத்துக்காக நம்ம உயிரை விடுறது மிகப்பெரிய ஒரு புண்ணியம் பாக்கியமாக நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி செய்து சொல்லியிருப்பார். இந்த வீடியோக்கள் எல்லாமே இணையத்தில் பயங்கர வைரலாக பரவிட்டுருக்கு. ஒரு பக்கம் ராஜாங்கம் காலையிலேயே பிரச்சாரத்துக்கு போயிருக்காரு. பிரச்சாரத்தில் போயிட்டு ஓட்டு கேட்டுட்டு இருக்கும்போது அங்கே இருக்க ஒருத்தவங்க சொல்கிறாங்க, அண்ணன் கண்டிப்பாக இந்த ஊர் மக்களுடைய ஓட்டுலாம் உங்களுக்கு தானே, நீங்கள் பிரச்சாரமே பண்ணணும்னா வீட்டுக்கு போங்க ஐயா அப்படின்னு சொல்லவும், உடனே ராஜாங்கம் என்னப்பா இப்படி சொல்கிறீங்க, நான் உங்களெலாம் பார்க்க தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயா அதெல்லாம் நீங்கள் ஒன்றுமே வேணாம் ஐயா, நீங்கள் வரையே வேணாம், கண்டிப்பாக இந்த முறை நீங்கள் ஜெயிக்க போகிறீங்க. அதுவும் இப்படியாப்பட்ட பிள்ளையை பெற்றுட்டு நீங்கள் ஐயா அப்படி கஷ்டப்பட்டுருக்கீங்க, நீங்களாம் கண்டிப்பாக வீட்டில் இருந்து வச்சுட்டுருங்களா, தப்பே இல்லை. நீங்கள் கண்டிப்பாக எம்எல்ஏ ஆனீங்க அப்படின்னா இந்த ஊர் உலகத்துக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு ஐயா எங்களுக்கு, நீங்கள் இருக்கிற வரைக்கும் எங்களுக்கெல்லாம் பாதுகாப்பு தான். ஸோ அப்படிங்கிற மாதிரி அவர் பேச உடனே எங்களுக்கு எல்லாருமே கத்துறாங்க. இருந்துட்டு எல்லாருக்குமே ஒன்றும் புரியல, என்ன சொல்கிறா அப்படின்னு கேட்கும்போது அந்த வீடியோவை எல்லாத்தையும் போட்டு காட்டுறாரு. அங்கே சேது அந்த ஹோட்டலை அடித்து நொறுக்குனது, அதோடு மட்டும் இல்லாமல் தான் அப்பா தனக்கு சொல்லி கொடுத்ததா சேது பேசின விஷயங்களை பார்த்து எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. பா எப்படியாப்பட்ட பிள்ளையை பார்த்துட்டு நீங்கள் ஏங்க ஓட்டுக்கிட்டு வரீங்க, கண்டிப்பாக உங்களை ஆள் தான் இந்த ஊருக்கு தேவை, நீங்களாம் இந்த ஊரை ஆண்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் பிள்ளைங்க மாதிரி எல்லாருமே வளருவாங்க. இப்படியாப்பட்ட ஆளும் இருக்கும்போது அந்த இடத்துல யார் தப்பு பண்ண போகிறா, தப்பு பண்ணால் யாராக இருந்தாலும் தட்டி கேட்கக்கூடிய நல்ல குடும்பம் அப்படி இருக்கும்போது எங்கள் ஓட்டு கண்டிப்பாக உங்களுக்கு தான் ஐயா, நீங்கள் பிரச்சாரமே பண்ண தேவையில்ல, நீங்கள் தயவு செஞ்சு வீட்டுக்கு போங்க, வெயில் அலைய வேணாம், கண்டிப்பாக நாங்கள் எல்லாருமே உங்களுக்கு தான் ஓட்டு போடுவோம் அப்படிமாதிரி சொல்கிறாங்க. அதுலேயும் எல்லாருமே சேதுவோட அப்பா ராஜாங்கம் சேது வாழ்க ராஜாங்கம் வாழ்கன்னு கத்துறாங்க. அதை பார்த்தா ராஜாங்கத்துக்கு முதல்ல சேது மேலே எந்த அளவுக்கு கோவம் இருந்துச்சோ அது எல்லாமே அப்படியே பனிக்கட்டி மாதிரி கரையுது. அதை பார்க்குற போஸுக்கு இங்கே உச்சக்கட்ட டென்ஷன் ஆகுது, என்ன இவனுங்க எல்லாம் அப்படி கத்துறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே ராஜாங்கம் வண்டி திருப்புறாரு. அந்த பகுதி போகிற எல்லாருமே சேது ஐயா வாழ்க சேது ஐயா வாழ்கன்னு கத்துறாங்க. அதோட ராஜாங்கத்தில் சொல்கிறாங்க, கண்டிப்பாக எங்கள் ஓட்டு எல்லாமே உங்களுக்கு தான் போட போகிறோம், உங்கள் பையன் அப்படி ஒரு காரியம் பண்ணியிருக்காரு, அதுவும் எங்கள் அப்பா இப்படி தான் இருக்கும்னு சொல்லியிருக்கான்னு சொல்லி அவர் பேசின விஷயங்கள் எல்லாமே எங்களுக்கு ரொம்பவே பிடிச்சி போச்சு. உங்களை ஆள் தான் இந்த ஊர் ஆளணும், உங்களை ஆளுங்க எம்எல்ஏவாக இருந்தால் கண்டிப்பாக இந்த ஊர் செழிப்பாக இருக்கும், நீங்கள் பிரச்சாரத்தெலாம் வரைய வேணாம், நீங்கள் தாராளமாக வீட்டுக்கு போங்க, எங்கள் ஓட்டு உங்களுக்கு தான் சொல்லி போராட்டம் எல்லா இடத்துலையுமே இதே சொல்கிறாங்க. ராஜாங்கத்துக்கு உள்ளுக்குள்ளே ஒரே சந்தோஷம், பரவாயில்ல ஒத்த புள்ளைய பெற்றாலும் நம்ம நல்ல புள்ளையாக பெற்றிருக்கோம், நம்ம புள்ளைய பற்றி நம்ம தான் தப்பாக நினச்சிட்டோம், ஆனால் இன்றைக்கி அவன் நம்ம பேரை காப்பாற்றிட்டான், நம்மளை அசிங்கப்படுத்திட்டான் அப்படின்னு சொல்லி தான் நம்ம அவன் மேலே கோவப்பட்டோம், ஆனால் அவன் இன்றைக்கி பண்ண காரியம் நமக்கு மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்டாக அமைஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு உடனே ராஜாங்கம் சன்னியாசி சொல்கிறாரு, சன்னியாசி போதும் பிரச்சாரத்துக்கு நீ போன வரைக்கும் எல்லா இடத்துலையுமே எல்லாம் அதை தான் சொல்கிறாங்க, நீ ஏதாவது வண்டியை வீட்டுக்கு திருப்பு, சேதுக்கு கால் பண்ணி சேது வீட்டுக்கு வர சொல்லு அப்படின்னு சொல்லவும் இங்கே போஸுக்கு ஒன்றுமே புரியல, வயிறுலாம் எரியுது. ஐயோ இந்த சேது பாரு தேவையில்ல, இப்போது நம்ம பண்ண பிரச்சனை நமக்கே ஆபத்தாக முடிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு உடனே போஸ் ஈஸ்வரி கால் பண்ணுறான். கால் பண்ணி, அம்மா இங்கே எல்லாமே பிரச்சனை முடிஞ்சு போச்சுமா, நாம் ஒன்று நினச்சா இங்கே ஒன்று நடந்துச்சு, நான் தான் அப்பயே சொன்னல இந்த பிரச்சனை செட் ஆகாம வேணாமான்னு கேட்டேன்மா அப்படின்னு சொல்ல ஈஸ்வரி ஒன்று என்னடா சொல்கிற போஸு, என்னாச்சு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்க, இல்லைம்மா நம்ம ஆளுங்க அமைச்சோம்ல அந்த ஹோட்டலில் அடிச்சு நொறுக்கிறதுக்கு, சேது கூட அந்த ஆளுங்களை அடிச்சு நொறுக்குனானே, ஆமாம் இப்போது அது மிகப்பெரிய வைரலாக போயிடுச்சுமா, சோசியல் மீடியாக்களில் ஃபுல்லாக இந்த வீடியோ தான் இப்போ வைரலாக போயிட்டுருக்கான். அந்த வீடியோவை பார்த்தா எல்லாருமே சேது மாதிரி ஒரு பிள்ளையை பார்த்துருக்கீங்க, அப்படியாப்பட்ட உங்களை நாங்கள் சும்மா விட்டுறோமா, கண்டிப்பாக நீங்கள் தான் இந்த ஊர் எம்எல்ஏ, நாங்கள் எல்லாம் உங்களுக்கு தான் ஓட்டு போட போகிறோம், நீங்கள் பிரச்சாரம்லாம் ஒன்று பண்ண வேணாம் வீட்டுக்கு போங்கய்யா அப்படின்னு சொல்கிறாங்கம்மா. போகிற பக்கம் பார்த்தா இப்போது ராஜாங்கம் கண்டிப்பாக ஜெயிச்சிருவார் பெரியப்பா. அது மட்டும் இல்லாமல் சேதுவை கால் பண்ணி வீட்டுக்கு வர சொல்லியிருக்காருமா பெரியப்பா. அப்படி பார்த்தா சேதுக்கும் ராஜாங்க பெரியப்பாவுக்கும் இருக்க சண்டை அப்படிங்கிறத நீங்கள் முடிஞ்சிட்டு போனோமா, நாம் பண்ண ஒரு சின்ன திட்டம் நமக்கே இப்போ ஆப்பா முடிஞ்சிச்சாம்மா அப்படின்னு சொல்லி போஸ் பேசவும் ஈஸ்வரி பயங்கரமாக கடுப்பாகிறாங்க.
என்னடா இப்போ சொல்கிற எல்லாம் உண்மையானு கேட்க ஆமாம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே வைடா போனா நீ முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு தாமரை கூப்பிட்டு ஈஸ்வரி கத்துறாங்க. என்ன தாமரை நீ பண்ணதுனாலே பாரு, இப்போ நீ பண்ண காரியம் நமக்கே ஆபத்து வந்து முடிஞ்சிச்சு அப்படின்னு கேட்க, ஏன் என்னாச்சு அப்படின்னு கேட்கவும், சோசியல் மீடியாவில் ஓப்பன் பண்ணி பாரு, அங்கே சேது பண்ண விஷயம் தான் வைரலாக பரவிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லவும், தாமரை உடனே ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்தா அதில் சேது பேசின விஷயம் எல்லாமே இருக்குது. அதை பார்த்தோன்னு ஈஸ்வரி செம்மையாக கொந்தளிச்சிட்டாங்க. பாரு தாமரை, நாம் என்ன பிளான் பண்ணி அமிச்சோம் அப்படின்னா அதை சேது எப்படி மாற்றிட்டான் பாரு. இப்போ சேதுவால் ராஜாங்கம் ரொம்பவுமே நார்மல் ஆகிட்டாராம். சேதுவை வீட்டு வர சொல்லியிருக்கான். என்ன நடக்க போகுதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லுவோம். இங்கே சேதுக்கிட்ட சன்னியாசி ஃபோன் சொன்ன உடனே சேது எல்லாத்தையும் தூக்கி போட்டு கருப்பு அழைச்சி நேராக வீட்டு வராரு. வீட்டு வந்து அப்பா அப்பான்னு கத்துறாரு. மோகனா வராங்க. என்னாச்சு சேது அப்படின்னு கேட்க, இல்லைம்மா அப்பா வர சொன்னார் நம்ம வீட்டுக்கு, ஏதோ பிரச்சனையா வாங்கி அப்படின்னு கேட்கவும், இல்லையப்பா அப்பா பச்சாத்துல போயிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைம்மா இப்போ சன்னியாசி சித்தப்பா கால் பண்ணாங்க, அப்பா பேசணும்னு சொன்னாங்க, உடனே வான்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லுவோம். அப்படி பேசிகிட்டு இருக்கும்போதே கார் வருது. கார் வந்த உடனே மோகனா சொல்கிறாங்க, இந்தா அப்பா வந்துட்டாருமா அப்படின்னு சொல்கிறாங்க. சேதுவும் என்னவா இருக்கும் ஏதுவாக இருக்கும்னு தெரியாமல் கப்சிப்னு நிற்கிறாரு. உள்ளே வந்த ராஜாங்கம் மோகனா தண்ணி எடுத்துருவா அப்படின்னு சொல்கிறாங்க. தண்ணியை குடிக்கிறாரு. குடித்தவன் சேது நிற்கிறாரு. அப்பா வர சொன்னீங்களாமே அப்படின்னு சொல்லுவோம். அப்படியே ராஜாங்கம் சேது மறைச்சி பார்க்குறாரு. இன்றைக்கி என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்கவும், சேது ஒன்று எதப்பா சொல்கிறீங்க? இல்லை இன்றைக்கி ஏதோ ஹோட்டல்லாம் போய் சண்டை போட்டியாமே ஏன் அப்படின்னு கேட்குறாரு. அப்பா இது மாதிரி நாங்கள் சும்மா தான்ப்பா இருந்தோம். அந்த ஹோட்டலில் 10 பேர் வந்து பொறுக்கித்தனம் பண்ணாங்க. அப்போது நான் கண்டுக்கவே இல்லை. ஆனால் அந்த நேரத்தில் திடீர்னு அந்த சின்ன பொண்ணுகிட்ட தப்பானதுக்கு முயற்சி பண்ணாங்க. அதாப்பா என்னால் பொறுத்துக்க முடியல. உடனே இறங்கி அடிச்சிட்டேன்ப்பா, என்னை மன்னிச்சிருங்கப்பா அப்படின்னு சொல்லுவோம். ஐயோ சேது நீ தான்ப்பா என்னை மன்னிக்கணும். நான் தான்ப்பா அதை பற்றி புரிஞ்சுக்காமல் இருந்துட்டேன். ஆனால் அப்பா சொன்ன எல்லாத்தையுமே ஞாபகம் வச்சுருக்க, எல்லாத்தையுமே அப்பனுக்காக தான் பண்ணியிருக்க. ஆனால் நான் தான் நீ மிகப்பெரிய தப்பு பண்ணிட்ட, என்னை ஏமாற்றிட்ட அப்படின்ற குற்றம் அடிச்சில் என்னமோ பேசக்கூடாத பேசிட்டேன், பண்ணாத பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சுக்கப்பா சேது அப்படின்னு சொல்லி இங்கே ராஜாங்க சொல்கிறத கேட்டு போஸு ஈஸ்வரி தாமரைன்னு சொல்லி எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே தாமரை சொல்கிறாங்க, என்ன ஆண்டி இப்படி ஆயிடுச்சு, நாம் ஒன்று பிளான் பண்ணால் அது ஒரு மாதிரி ஆயிடுச்சத்த அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல அப்போதைக்கு தாமரை ஈஸ்வர்கிட்ட சொல்கிறாங்க. ஈஸ்வரனே அதான் தாமரை எனக்கும் ஒன்றும் புரியல, இப்போ என்ன பண்ணுறது. ஏற்கனவே இந்த சேதுக்கும் ராஜா வந்து சண்டை இருந்துச்சு, அது நமக்கு நல்லபடியாக இருந்துச்சு. ஆனால் இப்போது சேதுவும் ராஜாவும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இதனால் நிறைய விஷயத்தில் நமக்கு இப்போ சிக்கல் வருமே, என்ன பண்ண போகணும்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல ஈஸ்வரியும் தாமரையும் புலம்புறாங்க. ஒரு பக்கம் இங்கே சேதுவை ராஜாங்கம் ஏற்றுக்கிட்டாரு. உடனே பாட்டி சொல்கிறாங்க, அப்பத்தா என்ன ராஜாங்கம் உன் புள்ள மேலே தப்புன்னு சொல்லி நீ ஏற்றுக்கிட்ட, ஆனால் அவன் பிள்ளையும் பொண்ணாட்டி ஏற்றுக்க மாட்டானே, அது என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்க, என்னம்மா சொல்கிறீங்க புரியல எனக்குன்னு சொல்லவும், இல்லைப்பா நீ அவனை மன்னிச்சு ஏற்றுக்கிட்டால, அதே மாதிரி சேது தமிழ் சொல்லி மன்னிச்சு ஏற்றுக்கிட்டான் அப்படின்னா இந்த குடும்பத்தில் எந்த பிரச்சனையும் இருக்காது, பழையபடி நாம் ரொம்ப சந்தோஷமாக வாழலாம்லப்பா, எனக்கும் அதாப்பா ஆசை அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ராஜாங்கம் சொல்கிறாரு, ரைட்டு தான் அப்போ தான், ஆனால் அவள் பண்ண தப்புக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லுவோம். அவள் ஒரு தப்பு பண்ணல ராஜாங்கம், உனக்கு தான் புரிய மாட்டேது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி அப்போ தான் அவன் பெண்ணை தமிழ் செல்வி உள்ள கொண்டாடணும் அவ்வளோதானே, நான் கொண்டு வரேன் அப்படின்னு சேது சொல்லவும், உடனே ராஜாங்கம் சரிப்பா அழைச்சிட்டு வாப்பா அப்படின்னு சொல்லிடுறாரு. உடனே சேது போயிட்டு தமிழ்ச்செல்வி கூப்பிட்றாங்க, வா தமிழ்ச்சி உள்ளே போன்னு சொல்லவும் தமிழ்ச்செல்வி வர மறுக்கிறாங்க. ஏன்னு கேட்டால் உண்மையான குற்றவாளி யாருன்னு முதல்ல கண்டுபிடிங்க, அதை யார் முதல்ல போலீஸுக்கு கால் பண்ணி சொல்லி அதனால் ராஜாங்கம் மாமா கைது பண்ணாங்க அப்படின்றத முதல்ல தெரிஞ்சுக்குங்க. தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் சொல்லுங்கள் நான் உள்ளே வரேன், ஏன்னா இப்போ நான் உள்ளே வருவேன் திரும்ப எதனா பிரச்சனை வரும், உடனே நீங்கள் அதை ஒரு காரணமாக காட்டி திரும்ப வெளியே அனுப்புவீங்க, என்னால் உள்ளே வெளியே மாறி இருக்க முடியாது. ஸோ முதல்ல நீங்கள் அது யாருன்னு கண்டுபிடிச்சிட்டு அப்புறமா சொல்லுங்கள் நான் உள்ளே வரேன் அப்படின்ற மாதிரி தமிழரசி சொல்லிடுறாங்க. தமிழ்ச்செல்வி சொன்னதை கேட்டு இங்கே சேதுவால் ஒன்றுமே பண்ண முடியல. சரி ஓகே நம்ம பண்ணணும் தப்பு தானே, நம்ம அவளை ரொம்ப இன்சல்ட் பண்ணியிருக்கோம், அதனால் அவள் பயப்படுறா, அவள் சொல்கிற மாதிரி முதல்ல யார் சொல்லி ஃபோன் வந்துச்சு அப்படிங்கிற உண்மையை கண்டுபிடிப்போம், அதுக்கப்புறமா இதெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல சேது முடிவு பண்ணிடுறாரு. இங்கே ஒரு ராஜாங்கத்துக்கும் சேதுக்கும் இந்த பிரச்சனை இப்போ ஒழியாக முடிவு வந்துருச்சு. கண்டிப்பாக இதே மாதிரி தமிழ்ச்செல்வியை பற்றின விஷயத்தையும் சேது புரிஞ்சுக்கிட்டு தமிழ்ச்செல்வியை ஏற்றுக்கிட்டு அந்த வீட்டில் சின்ன மருமலாம் வாழ வைப்பாரா, அப்புறம் தாமரை ஈஸ்வரி சாவித்திரியினுடைய ஆட்டங்கள் அடுங்குமா, அவங்கள கண்டிப்பாக கண்டுபிடிச்சி ராஜாங்கம் அவளுக்கு சைன் தண்டனை கொடுப்பாரா அப்படிங்கிறத போகிற போக போகிறது பார்க்கலாம்.